साथ लगाओ भाई सफेद पे 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணனா 40 rupees நம்ம போட்டோமா 5 ஃபீட்டுக்கு 2 lakhs லிஃப்டிங் சார்ஜஸ் ஆகும். 40 into 5 200 into 1000 2 lakhs வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் சார்ஜஸ் மட்டும். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டே வாங்கி கொடுத்துரும். எம் சாண்டு ப்ளஸ் சிமெண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட கல் பிரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளைண்ட் தான் வாங்கி கொடுக்கணும். ஸோ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற வீடு ஒரு 5 feet லிஃப்ட் பண்ணிட்டு ஃபில்லிங் பண்ணிட்டு நீங்கள் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 11 lakhs வந்து உங்களுக்கு வந்துடும் ஆக்சுவலி. ஸோ நம்ம G+1 இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 lakhs கண்டிப்பாக வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ பெரிய வீடு கட்டுறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டல் பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 11 lakhsல ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு 5 feet லிஃப்ட் பண்ணிட்டு ஃபில் பண்ணிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். ஏக் நம்பர் தோ நம்பர் சொன்னால் அவர் எல்லாருமே ஒரு சுற்றுவாங்க ஜாக்கில். ஸோ டோ நம்பர்னா எல்லாருமே 2 சுற்றுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நம்பர் வரைக்கும் சுற்றிட்டே இருப்பாங்க. அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 4 மரம் 5 மரம் இது பார்த்தீங்கன்னா இன்ச்சாக தான் ஏறும். நம்மளுக்கே தெரியாது ஏறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஆகுது எப்படி தான் தெரியாது, இன்ச்சாக தான் போகும். ஸோ அவர் வந்து ஃபோர்மேன், அவர் நம்பர் சொல்லிகிட்டே இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஒர்க்கர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜாக்ஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. பள்ளத்தில் கட்டின வீடு இல்லை ரோடு போட்டுகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங் வந்து கீழே போயிட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் கீழே போடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் G+1 இது ஆக்சுவலாக 1800 ஸ்கொயர் ஃபீட் உள்ள பில்டிங் இன்றைக்கி நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் மோர் தென் 40 to 50 lakhs ஈஸி ஆகிடும். ஸோ இந்த டெக்னாலஜி நம்ம வந்து லிஃப்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 lakhsல வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து 5 to 6 feet மேக்ஸிமம் நாங்கள் வந்து 11 feet வரைக்கும் லிஃப்ட் பண்ணி கூட கொடுக்குறோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரே வேணாம், லிஃப்ட் பண்ணிட்டு 11 feet லிஃப்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி 4 அடி ஃபில்லிங் பண்ணிட்டு கார் பார்க்கிங் மாதிரி கூட பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கேஸ். பட் நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா 5 to 6 feetன்றது இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா காமன். சிட்டிலே பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 to 300 பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணிக்கிறோம். இன்னொரு அட்வான்டேஜ் இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து மேலேயே தங்கலாம். ஸோ லிஃப்டிங் பண்ணும்போது நமக்கு தேவை நம்ம ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் தான். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற ஃப்ளோரிங்லேருந்து ஒரு 2 feet இன்னரில் கட் பண்ணி மதர் வாலுக்கில் ஜாக்ஸ் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு சேனல் ஃபுல்லாக லிங்க் கொடுத்து நம்ம வந்து பில்டிங் வந்து லிஃப்ட் பண்ணுறோம். 800 ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாட் ரேட்டாக 1.5 lakhs 2 lakhs இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்கும்போது இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடு 800 ஸ்கொயர் ஃபீட் தான் சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு 1.5 lakh ஃப்ளாட்டாக பேசி பண்ணலாம். ஆக்சுவலாக சப்போஸ் நம்ம வேறு இடத்துல மூவ் பண்ணால் ஒரு 2 lakhsன்றது ஃப்ளாட்டாக பேசி நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட லேபர்ஸு 45 days அவங்க ஒர்க் பண்ணவங்க இந்த டைமில் என்ன நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து லாஸில் முடியும். ஸோ ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஃப்ளாட் சார்ஜஸ் ஒரு 2 lakhs 5 feet லிஃப்ட் நீங்கள் கொடுத்துருங்க ப்ளஸ் மெட்டீரியல் நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க நம்ம சொல்லுவோம். இந்த வீடோட இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவல் லெவல். இந்த லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 4 feet லிஃப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பில்டிங்குள்ளே இருக்கிற எலக்ட்ரிசிட்டி பாத்ரூமுக்கு தேவையான ட்ரைனேஜ் எதுவுமே உங்களுக்கு வந்து கட் ஆகாது. ஆஸ் யூஸ்வலாக லைவில் இருக்கும் எல்லாமே. நமக்கு லிஃப்ட் பண்ணும்போது நம்மளோட ட்ரைனேஜ் கட் ஆகுமா இல்லை எலக்ட்ரிசிட்டி கட் ஆகுமான்ற சில காமன் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பீப்பிள்ஸ்க்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இருக்காது. ஆஸ் இட் இஸ் உங்கள் லைஃப் நீங்கள் அப்படியே இருக்கலாம். உங்கள் பில்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் மட்டும் 45 daysல வந்து லிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். 350 to 400 ஜாக்ஸ் பக்கமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட ப்ராஜெக்ட் டைம் பார்த்தீங்கன்னா 45 days. 45 days மீன்ஸ் நம்ம லிஃப்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா கட்டுவால நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டு அந்த பில்டிங் மேலே உட்கார வச்சு கொடுத்துக்கான டெட் லைன் பார்த்தீங்கன்னா டைம் லைன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 45 days. 45 daysக்கு அப்புறம் உங்களோட ஃப்ளோரிங் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். ஏன்னா ஃப்ளோரிங்க்கு எந்த ஜாக்கு நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஃப்ளோரிங் வந்து கம்ப்ளீட்டாக கீழே நின்றுடும். நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் மேலே வரும். ஸோ 45 daysக்கு அப்புறம் அவங்க ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா மறுபடியும் டைல்ஸ் போட்டு அங்கே வீட்டுக்குள்ளே போகிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2.5 to 3 months ஆகிடும். 5 feet or 6 feet லிஃப்ட் பண்ணி கொடுக்குறது ஆக்சுவலாக இன்னரில் தான் எல்லாமே. இன்னரில் ஒரு 2 அடி பள்ளம் தோண்டிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் பீம் போட்டிருப்பாங்க. சப்போஸ் பெல்ட் இருந்தால் பெல்ட்டு கீழே நம்ம ஜாக் செட் பண்ணுவோம். பெல்ட் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுமா இந்த மாதிரி சேனல் கொடுத்துட்டு ஒரு ஜாக்காக தான் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ எல்லா ஜாக்கும் அட் ஏ டைம் ஃபுல் பில்டிங் டெமாலிஷ் பண்ணிட்டு நம்ம ஒன்று பார்த்தீங்கன்னா ஜாக் வைக்கலாம். இங்கே உடைக்கிறாங்கன்னா ஒரு ஜாக் 2 ஜாக் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துடும். ஸோ நம்மளோட ஹோல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஜாக் மேலே உட்காந்து இப்போ நம்ம வந்து பில்டிங் கொலாப்ஸ் ஆகாதுன்ற பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனே வேணாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கீழே தான் உடைக்கிறோம். நம்ம வந்து வாலில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா டச் பண்ணுறதுல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த கேசஸ் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கீழே தான் நம்ம உடைக்கிறோம். நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா மதர் வால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மதர் வால் இல்லைனா இந்த மாதிரி சேனல் கீழே உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனல் செட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எந்த கிராக்கும் எந்த டேமேஜும் உங்களுக்கு வந்து வால் ஆகாது. சப்போஸ் சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாலவாக்கம் கொட்டிவாக்கம் அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் உள்ளே தண்ணி வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் கீழே கண்டிப்பாக உடைக்க முடியாது. ஏன்னா அது கீழே ஜாக் செட் பண்ண முடியாது. ஸோ அங்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா மேலேயே ஸ்ட்ரக்சரை கட் பண்ணிட்டு மேலேயே ஜாக்ஸ் பண்ணிட்டு சேனல் கொடுத்துட்டு லிஃப்ட் பண்ணுவோம். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.